ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். கீழ் திருப்பதியில் இன்றைக்கி ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன், விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், பூதேவி காம்ப்ளெக்ஸ் 3 இடங்கள்லையும் மொத்தமாக சேர்த்து 10,000 கோட்டை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. காலையில் 8:15 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி 1 மணி நேரத்தில் டோக்கன்ஸ் தீந்துருச்சு. திவ்ய தர்ஷன் டோக்கன் பூதேவி காம்ப்ளெக்ஸில் காலையில் 8:15 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி 2,000 கோட்டை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. 1.5 மணி நேரத்தில் டோக்கன்ஸ் தீந்துருச்சு. டைரக்ட் சர்வதர்ஷனம் கியூ சிலாத்தோரணம் தாண்டி இருக்குது. சுவாமி தர்ஷனம் பார்க்குறதுக்கு டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் 18லேருந்து 24 மணி நேரம் ஆகலாம். சர்வதர்ஷனத்தில் க்ரௌட் அதிகமாக இருக்கிறதுனால நாளைக்கு நீங்கள் டோக்கன் வாங்குகிற பிளானில் இருந்தீங்கன்னா காலையில் 4 to 5 விஷ்ணு நிவாசமோ ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸோ பூதேவி காம்ப்ளெக்ஸ்லையோ வெயிட் பண்ணிங்கன்னா டோக்கன் கிடச்சிரும். சுவாமி தர்ஷனம் டோக்கன் தர்ஷனத்தில் பார்க்குறதுக்கு 5லேருந்து 7 மணி நேரம் ஆகலாம். 300 ரூபாய் தர்ஷனம் வர்ச்சுவல் சேவா தர்ஷனத்தில் பார்க்குறதுக்கு 3லேருந்து 6 மணி நேரம் ஆகலாம். உகாதி வரைக்கும் ஹெவி க்ரௌட் இருக்குமா, இல்லை உகாதி அன்னைக்கு ஹெவி க்ரௌட் இருக்குமானா கோவிட்லேருந்து உகாதி அன்னைக்கு அந்தளவுக்கு ஹெவி க்ரௌட் இருக்காது. லாஸ்ட் இயர் உகாதி வீக்கெண்டு வந்ததுனால கொஞ்சம் க்ரௌட் இருந்தது. இப்போ ரீசன்ட் டேஸில் ஃப்ரீ தர்ஷனத்தில் க்ரௌட் இருக்குது. ஸோ உகாதிக்கு க்ரௌட் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நாளைக்கு 2 நாட்களுக்குமே ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் டோக்கன் வாங்குகிற பிளானில் இருக்கிறீங்க உகாதிக்கு அப்படின்னா செக் பண்ணிவிட்டு க்யூவில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நாள் மார்ச் மாதம் நம்ம சுவாமி தர்ஷனம் பார்க்கணும் அப்படின்னா கீழ் திருப்பதியில் நாள் கொடுக்குற டோக்கன், இல்லைன்னா டைரக்ட் சர்வதர்ஷனம், அது இல்லைன்னா ஆன்லைனில் தினமும் காலையில் 9 மணி போல் இஷ்யூ பண்ணுற கரண்ட் டே ஸ்ரீவாணி விஏபி பிரேக் தர்ஷன் டிக்கெட். ஏப்ரல் மாதம் மே மாதம்னா ஹோமம் டிக்கெட் உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷனாக இருக்கும். அடுத்து நாளையிலேருந்து 300 ரூபாய் ஸ்பெஷாலிட்டி தர்ஷன் டிக்கெட் நம்ம புக் பண்ணியிருந்தாலும், இன்றைக்கி கீழ் திருப்பதியில் டோக்கன் வாங்கியிருந்தாலும் நம்ம ஸ்லாட் படி தான் போகணும். ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க, உங்கள் ஸ்லாட்லேருந்து முன்னாடியும் வரக்கூடாது, லேட்டாகவும் வரக்கூடாது, அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு. ஸோ ஸ்லாட் படி போங்க. நாளைக்கெல்லாம் தர்ஷன் புக் பண்ணியிருந்தா அண்ட் நீங்கள் தர்ஷன் நாளைக்கு போகிறீங்கன்னா கூட அப்டேட் பண்ணுங்கள். அங்கு பிரதட்சணம் நம்ம செய்கிறதா இருந்தாலும் ஈரத்துணியில் போகணும். அது ஆக்சுவலாக ரூல் தான். பட் ஷியோராக இப்போ செக் பண்ணுறாங்க நம்ம ஈரத்துணியில் தான் வரோமா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் ஈரத்துணியில் போங்க. அங்க பிரதட்சணம் செய்கிறீங்க அப்படின்னா, ரீசெண்டாக அங்க பிரதட்சணம் நீங்கள் செய்கிறப்போ அந்த மாதிரி உங்களுக்கும் செக் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்கள். நான் போனப்போயும் செக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சவங்க போனப்பையும் ஷேர் பண்ணாங்க. அங்க பிரதட்சணத்தில் போகிறப்போ ஈரத்துணியில் இருக்கோமா அப்படிங்கிறத ஸ்ட்ரிக்டாக செக் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அலிப்பிரி டோலில் கூட நம்ம ஓன் வெஹிக்கிளில் போகிறப்போ வெஹிக்கிள் செக்கிங்க்கு கொஞ்சம் டிலே ஆகுது. க்ரௌட் அதிகமாக இருக்கிறதுனாலையும் டீப் செக்கிங் செய்கிறதுனாலையும். ஸோ அந்த டைமும் கேல்குலேட் பண்ணிவிட்டு நம்ம தர்ஷனுக்கு பிளான் பண்ணிக்கணும். கொஞ்சம் சீக்கிரமாகவே அலிப்பிரி டோலில் க்ராஸ் பண்ணுறதுக்கு. ஜூன் மாதத்துக்கு உண்டான தர்ஷன் டிக்கெட் புக்கிங் பற்றின அப்டேட் நாளைக்கு மோஸ்ட்லி வந்துடும். எப்போ வந்தாலும் உடனே ஷேர் பண்ணுறேன். ஆஃப்லைனில் ரூம் வேணும்னா காலையில் 5 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி திருமலா சிஆர் ஒரு ரூம் புக்கிங் ஆஃபீஸில் கொடுக்குறாங்க. கீழ் திருப்பதினா விஷ்ணு நிவாசத்தில் கொடுக்குறாங்க. மத்தியானம் சாயந்தரம்லாம் ரூம்ஸ் வேணும்னா அன்றைக்கி இருக்கிற அவைலபிலிட்டி பொறுத்து கவுண்டர் ஓப்பன் பண்ணி கொடுக்குறாங்க. பட் அதை அப்போ அங்கே போய் செக் பண்ணால் தான் நமக்கு தெரியும். அன்னன்னைக்கு தமிழ்நாட்டில் கூட எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஏப்ரல் 23 எலெக்ஷன், மே 4 ரிசல்ட்டு போல இருக்குது. திருப்பதியில் டேட் டைமில் வெயில் இருக்குது. ஸோ தர்ஷனத்துக்கு போகிறோம் அப்படின்னா சம்மருக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ் எடுத்துகிட்டு போகிறோம். குழந்தைங்கள அழைச்சிட்டு போகிறோம்னா கூட கேப்லாம் எடுத்துகிட்டு போனால் கன்வீனியண்ட்டாக இருக்கும். நேற்று திருப்பதியில் சுவாமி தர்ஷனம் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை 85,132 பேர். உண்டியில் சேர்ந்த காணிக்கை 3.62 கோடி ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 38,855 பேர். டிடிடியிலேருந்து அடுத்த அப்டேட்ஸ் வந்ததும் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் தர்ஷனத்துக்கு போயிருக்கீங்க இல்லை டோக்கன் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்கள். வர செவ்வாய்க்கிழமை கோயில் ஆழ்வார் திருமஞ்சனம் திருமலா ஸ்ரீவாரி கோயிலில். ஸோ இதை முன்னிட்டு நாளைக்கு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஏன்னா செவ்வாய்க்கிழமை ரெக்கமெண்டேஷன் லெட்டர் மூலமாக கொடுக்கக்கூடிய விஐபி பிரேக் தர்ஷன் கேன்சல் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி உகாதிக்கும் அந்த தர்ஷன் கேன்சல் பண்ணிக்கிறாங்க. ஸோ தட் நாள் ரெக்கமெண்டேஷன் லெட்டர் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. செவ்வாய்க்கிழமை அஷ்டதலபாத பத்மாராதனா கேன்சல் பண்ணிக்கிறாங்க. உகாதி அன்னைக்கு கல்யாணோத்சவம், முந்த சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம் கேன்சல் பண்ணிக்கிறாங்க. வேறு எந்த தர்ஷனமும் கேன்சல் கிடையாது. ஸோ நம்ம தர்ஷன் புக் பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை டோக்கன் வாங்கிட்டு போகிற பிளானில் இருந்தாலும் சரி,
குழந்தைகள் தரிசனமாக இருந்தாலும் சரி, என்ஆர்ஐ தரிசனமாக இருந்தாலும் சரி, நம்ம சுவாமி தரிசனம் பார்க்க போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். தேங்க்யூ.